சரி செகண்ட் ஆப்டைன் தி லாரன்ஸ் சீரிஸ் 1/z-3 வேலிட் இன் மாலு z கிரேட்டர் தென் 3. சரிங்களா, மாலு z கிரேட்டர் தென் 3 இருக்குங்களா, அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ f of z ஈக்குவல் டு 1/z-3. இங்க பாருங்க கண்டிஷன் மாலு z கிரேட்டர் தென் 3 அப்படின்னா மாலு z தான் பெருசு, 3 வந்து சின்னது. அப்போ எது பெருசு? z. அப்போ இங்க நான் என்ன வெளியெடுக்க போறோம்னா 1/z வெளியிடுங்க. சரிங்களா, முன்ன 3 வெளியெடுப்போம். மாலு z லெஸ் தேன் 1 இருந்தா மாலு z கிரேட்டர் தென் 3னால z வெளியிடுறீங்க. z எடுத்துட்டோம்னா மீது என்ன வரும்? 1 மைனஸ். இங்க என்ன வரும்? 3/z. இங்க தான் z இல்லை எடுக்கிறோம், அப்போ 3/z வரும். ஓகேங்களா, சரி. இங்க பவர்ல 1ங்கிறதா அர்த்தம். இதை மேலே கொண்டு வாங்க. 1/z அப்படிக்கிட்டோம். ஓகேங்களா, இது மேலே வந்துச்சுன்னா 1 மைனஸ் 3/z பவர்ல என்ன ஆயிரும்? -1 வந்துடும். சரிங்களா, இப்போ அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. மைனஸ் உள்ள கொண்டு வாங்க. அதாவது இதை எக்ஸ்பேண்ட் பண்றோம், ஃபார்முலா அப்ளை பண்ணோம். நம்ம ஷார்ட்டா இதை மைனஸ் பெருக்கணும் பிளஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். 1 பிளஸ் 3/z. இது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. 3/z பிளஸ் அடுத்தது 3/z ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, 3/z 3/z ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸட்ரா அப்படி போயிட்டே. சரிங்களா, இவ்வளோதான் ஆன்சர். இதே ஆன்சர் தான். இல்லைன்னா 1/z இன்ட்டு என்ன வரும்? சம்மேஷன் 3/z பவர்ல n. சரிங்களா, n = 0 to infinity எழுதிக்கலாம். 0 to infinity. ஓகேங்களா, சரி. n-க்கு 0 அப்ளை பண்ணீங்கன்னா 3/z பவர் 0 1 1 அப்ளை பண்ணீங்கன்னா 3/z பவர் 1 இது 2 அப்ளை பண்ணா 3/z பவர் 2 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். சரிங்களா, இது ஆன்சர். ஓகேங்களா.